வரவேற்பதும் வந்தாரை வாழவே தமிழுடைய மாண்பு. அந்த மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்பு அளித்து உங்களை வாழ்த்துவது என் கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. உன் புன்னகையில் பொங்குலகினை கண்டேனம்மா. புன்னகையில் பொங்குலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே உயிரின் உயிரின் உயிரினே பொங்குலகினை கண்டேனம்மா. நீ நடப்பது நாட்டியமே சங்கீதம் போல் சிரிப்பது காலியமே. அன்பைக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி ஆட்டாடுவே. பார்மகளே உயிரில் ஒளியே புன்னகையில் ஒரு உலகின் கண்டேனம்மா. அம்மா வெடி ஒரு நன்று குட்டி அது தாய்மையை கொண்டாடுது. பூவெடி ஒரு சின்ன கோயில் குழந்தைக்கு சோறுவது. இடையோடு பாசம் வந்தாடு போ கண்ணோடு ஆறாகுதோ என் பார்மகளே உயிரில் ஒளியே ஒரு உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளை வாழ்க சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவனே. என் மனமாற உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளிநாயகம்? கேட்கவில்லை. கேளுங்கள் சுவாமி. சிற்றறிவுக்கு 8 வரை பத்திரத்தை காத்துக்கிட்டு என்ன கேட்கணுமோ கதையின் ஒருபடி கேளுங்க பாப்பா. மதுரை 83 வட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற செயலாளர் மரக்கடை உரிமையாளர் எஸ் கரிச்சுக்குளம் பால்பாண்டி அவர்கள் நாரதர் ஜெயமாதவன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அன்பில் வழங்கி கௌரவப்படுத்திய அருமை ஐயா பால்பாண்டி ஐயா அவர்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த சிறந்தார்ந்த நன்றிதனை மீண்டும் ஒரு முறை மனதால் உறுத்தாய் கொண்டு கதையின் முறைப்படி உங்களை பற்றி விவரம் இதோ முதற்கட்ட விசாரணையாக. வண்டுகிளி கற்கண்டு மொழி வண்டுகிளி கற்கண்டு மொழி மாதே வண்டுகிளி கற்கண்டு மொழி வாதிருக்கும் நாடு சொல் ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி ஞான நிலை தானுணர்ந்த சுவாமி நாடு வழி நாடு என்பார் சுவாமி கண்டமலர் என்று முகமாதே கண்டமலர் என்று முகமாதே உன் தந்தை தாய் பெயர் என்ன சொல் போதே நம்பி என்பார் சுவாமி தாய் நன்றி ஓடி என்பார் சுவாமி. இது எல்லாமே கதை பாடல். ஆமாம் சுவாமி. அப்படித்தானே? ஆமா. கதை பாடலின் முறைப்படி நாரதர் நான் கேட்கணும், வள்ளி நான் பாடணும். இதுதான் கதையின் கணக்கு. ஆமா. ஆனால் கதைக்கு அப்பாற்பட்டு ஏதாவது வேணா இருக்கலாம். அது புராணங்களா இருக்கலாம், இல்ல காப்பியங்களா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம். இப்படி எத்தனை விவரங்களை நான் கேட்பேன். சரி. அதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன்னு கணக்கு கிடையாது. ஏன்னா இது தர்க்க சபை. இங்க இங்க ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. மூத்தவங்க இளையவன் கிடையாது. உயர குட்டைன்னு கிடையாது. இங்கே திறமைக்கும் அறிவுக்கு மட்டும்தான் வேலை. ஆமா. ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு விவரம் கேட்டா சொல்லுவியாமா? கேளுங்கள் சுவாமி. ரொம்ப சவடாலா சொல்றேன், கேளுங்கள் சுவாமி. கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சரியாமா? கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். கேட்கறது என்ன வேணா கேட்டலாம். ஆமா.
அதுக்கு பதில் சொன்னா படிச்சுக்கணும். கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு சொல்லியிருக்காங்கல்ல. பகுத்தறிவு இருக்கு. நீங்க கதையின் முறை பகுத்தறிவு இருக்கு. ஆனா அடக்க இருக்க மாதிரி தெரியலையே. ஏன் சுவாமி? கேளுங்க சாமி, இதை தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னா அது பஞ்சாயத்து இல்ல. தோரணையா என்ன காப்பியா கேளுங்க அப்படின்னா அதுக்காக வேண்டி வாய் பத்தி இல்ல அவள மண்டகணமா மண்டகணமா நிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவள மண்டையா தானே பேசுற நீங்க. இப்படியே எதை வேணா கேளுங்கன்னா எனக்கு அப்பவே தெரியும். என்ன எப்ப ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் அன்பளிப்பா கொடுக்கலன்னு தெரியும். அது இது வேணா இருக்கட்டும். ரசிகருடைய விருப்பம் இது வேணா இருக்கட்டும். நீங்க நிக்கும் போது மட்டும் கொடுத்திருந்தா அது பிரச்சனை இல்ல. எப்ப நாரதர வள்ளியும் சந்திக்க போற நேரத்துல கொடுக்குறாங்களோ அவங்க எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறமா செய்யறாங்கிறது பேசுற விவரத்துல இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நீங்க நிவர்த்தி பண்ண கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? அந்த தைரியத்துல தான் எதை வேணா கேளுங்க. கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏமாணி வந்தாலும் கேளுங்க. ஒரு பாட்டு நீ பாடு நீல. அது என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா, நாரத மகரிஷி எனக்கு முக்காலம் தெரியும், அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏதோ ஒரு பாம்புகளை பத்தி ஒரு பாட்டு பாட தெரியுமா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்பதான் நான் தூங்கி எந்திரிச்சு வந்துகிட்டு இருந்தேன். அந்த பாட்டு காதல் நல்லா அருமையா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு நீ 200 ரூபாய் அன்பளிப்பு கூட நீ வாங்கின. அந்த பாடலுக்கு இப்ப நீங்க பேசுறதுக்கு என்ன பாட்டு தெரியுமான்னு உன்னை கேட்டேன். என்ன பாட்டு பாடுன? துள்ளாதே துள்ளாதே தூது வந்த கழுகேன்னு பாடனே. சிவன் கழுத்தில் பொன் மாலையும் மாயவனை மணிமேல் சுமந்தேனே. எல்லா அர்த்தமும் ஒண்ணுதான். ஆமா. துள்ளாதே துள்ளாதே தூது வந்த கழுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா இன்னொரு பாட்டுல பாருங்க, சிவன் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. ஆமா. கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்துல இருந்து உண்டா எல்லாம் சௌக்கியமே. ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி, சிவன் கழுத்துல நீ இருக்கிற, அதனால நீ கொஞ்சம் ஆணவமா ஆடுற. இதுவே நீ சிவன் கழுத்துல இல்லாம வேற இடத்துல இருந்தா உன் நிலைமை என்ன யோசிச்சு பாரு. கொத்தி தூக்கிடும்ல. அந்த இப்ப 2 பாடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல சிவன் கழுத்தில் எப்படி வரி எப்படி வந்துச்சு? சிவன் கழுத்தில் பொன் மாலையும் நானே மாயவனை மடிமேல் சுமந்தேனே. மகாபலிக்கு ஒரே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லலாம். மனப்பாடம் நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க. நான் மொத்தத்தையும் கேட்கலாமா? காதல வாங்கிக்க. நான் என்ன கேட்கணும் அதுக்கு மட்டும் சொல்லு. நீ விட்டா மொத்த பாட்டு வரையும் ஒப்பிக்க போல. அதுக்காக வேண்டி கேட்டதுக்கு மட்டும் சொல்லுனா அதுக்கு தான் நீ வந்திருக்க. நீ மனப்பாடம் ஒப்பிக்கவா? நான் மனப்பாடம் ஒப்பிக்க இங்க வரல. மனப்பாடம் பண்ணலன்னா யாரும் இங்க பேச முடியாது. கேளு, இது சொற்பொழிவு கிடையாது. நான் படிச்சது 1/2 மணி நேரம் நான் பேசுறேன், நீ படிச்ச 1/2 மணி நேரம் பேசுறது இருக்கு. நாரதர் நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்றேன்னு சம்பந்தத்தில் வச்சிருக்க. அப்ப எனக்கும் சில சந்தேகங்கள்னு வரும்னா அப்ப கேட்பேன். அப்பவே சொன்னேன், ஏமா நான் மட்டும் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. திருப்பி நீ கேளு. நான் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துட்டேன். இப்ப ஏன் மண்டாபடி என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ 1000 கேள்வி கேளு. உன்னை வேணாங்கள, புரியுதா? நான் மண்டக்கணமா பேசுறப்ப நீங்க பேசுறது மண்டக்கண மாதிரி இல்ல. நான் மண்டையா பேசினாலும் சரியா தான் பேசுறேன். என் கேள்வி நீ சரியா சொல்லு. திருப்பி நீ 1000 கேள்வி கேளு. உன்னை வேணாம் சொல்லுது. அப்படி என்னதான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கேளுங்க. நீ கேட்கறா ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல 2 பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறதுக்கு கேள்வி கேட்கறது நியாயம். நான் ஆரம்பத்திலே முதல்ல வெளியில வரும்போது பாடல பாடல அது. அந்த பாடலை கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க விவரம் கேட்க. அப்படி நீ சொல்லு. சாமி நான் அந்த பாட்டு பாடல, வேற யாரோ எங்க ஊர்ல ஒரு கிளவி பாடிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லு. அப்படி அவசியம் இல்லை, நான் தானே பாடுனேன். அப்ப அதோட நிப்பாட்டிக்க. இப்ப பாடு அப்பா பாடு. நாரதர் முக்காலம் தெரிஞ்சவர், எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன செஞ்ச என்ன செய்ய எல்லாம் என்ன தெரியும். உனக்கு தெரியுமா? நான் எந்த இடத்துல தொட்டு பேசுவேன். உன் வேலை என் கேள்வி பதில் சொல்றது. சிவன் கழுத்தில் பொன் மாலை நானே மாயவனை மடிமேல் சுமந்தேனே. அப்படி மடிமேல் சுமக்கிறதுனா என்ன பேரோடு சுமக்குது அந்த நாகம்? ஆதிசேஷன்ங்கிற பேரோடு. அந்த ஆதிசேஷன் நாகண்ட அவர் எந்தெந்த அவதாரம் எடுக்கிறாரோ அந்தந்த அவதாரத்துல அதுவும் அவதாரம் எடுக்கும். ஏன் ராம அவதாரத்திலே மகாவிஷ்ணு ராமநாத அவதாரம் எடுத்த பொழுது ஆதிசேஷன் என்னமா பிறக்குது? லட்சுமணரா பிறந்தார். அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆமா. அதே கண்ணனாக பிறக்கும் பொழுது பலராமன் என்ற அவதாரமாக பிறந்தார். மாயவனை மடிவேல் சுமந்தனே. விநாயக பெருமான் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு பாம்பு இருக்கு. அதான் அரங்கன் கொடியா இருக்கு, பட்டுக்கயிறு மாதிரி. ஆமா. ஏன் பட்டுக்கயிறு வச்சிருக்காரு? அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏனென்றால் எம்பெருமான் விநாயகரை வைத்துக் கொள்ளதான் இந்த உலகமே இருக்கான். அப்ப அவர் அதிகமாக உணவை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவர் வயிறு வெடிச்சிருமா, வெடிச்சா உலகமே அழிஞ்சிருமா. அப்ப என்ன பண்ணாரா? அரங்கான் கொடியாக கிட்ட ஏறக்குறைய பட்டுக்கயிறு மாதிரி வயிற்று எரிக்க கட்டிக்கிட்டாரு அந்த நாகத்தை. அது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் சொன்னீங்க என்ன சொன்ன? வேல்முருகன் அவன் திருவடி நானேன்னு நாகம் சொன்னதுன்னு சொன்னேன். இதை எதுக்கு நான் ஆரம்பிக்கிறான்? நீ யாருக்காக காவல் பார்க்க வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. யார கும்பிடுற நீ? முருகனைத்தான். அப்ப முருகனை நீ கும்பிடுறீன்னா முருகனை பத்தி விஷயம் தெரியுங்களா? கண்டிப்பா. முருகன் நிறைய மிருகங்கள் பறவைகள்லாம் இருக்கு. இருக்கு. என்னென்ன பறவை இருக்கு? மயில் இருக்கு, சேவல் இருக்கு. அது எல்லாரும் தெரியும். சூரன் 20 அப்பலாம் அப்புறம் மயில் இருக்கு. இது வந்து கோவம் வர்ற மாதிரி பேசாதீங்க. இது என் கேள்வின்னு நீ தப்பா அடிச்சுக்காத.
இது ஒரு கேள்வியே கிடையாது. கேள்வி இல்லையா? நாடகம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் மயில் ஏன் வந்துச்சு, சேவல் ஏன் வந்துச்சுன்னு. இது ஒரு கேள்வி உன்கிட்ட கேட்டு உன்னை கையில் வாங்கி விட வந்திருக்கேன். அப்புறம் அதை ஏன் கேட்கணும்? அதை நான் கேட்கவே இல்லை. நான் பதில் சொல்லாம நீ தான் இடையில புகுற. சூரனை இருவராப்புல இருந்து ஒரு போதி மயிலாகவும் மற்றொரு சேவலா வச்சிருக்காரு. அடங்காத ஆட்டுக்கடாவை வாகனம் ஆகிட்டார். ஆமா. ஆனா பாருங்க, முருகன் திருவடிக்கு கீழேயும் என்ன இருக்குன்னு நீ சொன்ன? பாம்பு இருக்குன்னு சொன்னேன். விநாயகர் வைத்திய இருக்க நாக இதுதான் காரணம் சொல்லிட்ட. மகாபச சயனம் கொண்டிருக்கூடிய பாம்பு ஆதிசேஷன் தான் காரணம் சொல்லிட்ட. நீ யார கும்பிடுற? முருகனை. முருகன் தானே காலடியில பாம்பு வச்சிருக்காரு. ஆமா. அந்த பாம்பு யாரு? இல்ல கேள்வி புரிஞ்சலாமா? இன்னொரு முறை கேளுங்க. இல்ல இதுவே அதிகம் உனக்கலாம். இதுக்கு மேல புரிய வாழைப்பழத்தை உரிச்சு வேணா கொடுக்கல, வாயில வச்சு திணிக்க முடியாது. நீங்க ஒண்ணு அவ்வளவு சிரமம். யார கும்பிடுற? முருகனை தானே. சூரனையும் பதுமனையும் இருகுறா பிளந்தாரு, சேவலாகவும் மயிலாகவும் மாத்திட்டார், வச்சுக்கிட்டாரு. பார்க்கடல்ல ஆதிசேஷன்ங்கிற பாம்பு மகாவிஷ்ணுக்கு பள்ளி கொண்டு இருக்குது. சரி. சிவன் கழுத்திலே ஒரு பாம்பு இருக்கு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். முருகன் காலு கீழே பாம்பு இருக்கு. ஆட்டுக்கடை பாத்திருக்கியா? முதல்ல பாத்திருக்கீல? பாத்திருக்கேன். ஏன்னா சில பேர் ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்லி வாயை பிடுங்கி நீ பாண்ட பாட்டுல வருதுமா இந்த வரின்னு அதை வச்சு கொண்டாந்துருக்கேன். இப்ப உன்னால மறுக்க முடியாது. ஏன்னா நீ பாண்ட பாட்டு, நீ பாண்ட பாட்டுல உள்ள வரிகள் முருகனின் திருவடி நானே. அப்ப என்ன அர்த்தம் வருது? முருகன் காலு கடியில ஒரு பாம்பு இருப்பதா அர்த்தம் வருதா? பாம்பு சும்மா இருக்கா? மயில் மிதிச்சுக்கிட்டுல இருக்கு. ஏதோ காலு கடியிலானே மயில் இருக்கு. மயில் தானே அந்த பாம்பை மிதிச்சுட்டு இருக்கு. ஆமா. முருகன் திருவடிக்குள்ள அந்த பாம்பு இருக்கு. இருக்கு. யாரு? முருகன் தான். முருகனை பத்தி பேசுற, முனியாண்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். காது செவிடா உனக்கு? எனக்கு நல்லதா காது கேக்குது. முருகன் காது கடியிலாமா? பின்ன முனியாண்டியை பத்தி பேசல. முருகனுடைய கேள்வியை நல்லா செவியும் எடுத்துக்க. முருகன் காலு கடியில பாம்பு இருக்கா? இருக்கு. அதுதான் யாருன்னு கேட்டேன். அதான் முருகன்கிறேன். உனக்கு அந்த அன்பளிப்பு கொடுத்தா அப்போ எங்க எது போயிட்டாப்லையா? உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தா முதல்ல கொடுங்க. உங்களுக்கு தான் அன்பளிப்பு கொடுத்தாங்க. உங்களுக்கு பதில் தெரியாம நிக்கலையே. நான் உங்க கேள்விக்கு பதில் தெரியாம நிக்கல, பதில தான் சொல்லி இருக்கேன். அத்தா நல்லா கேட்க. மகாவிஷ்ணு சயனம் கொண்டிருக்காருல, அது மகாவிஷ்ணுவா? இல்ல, அது கருடன், அதாவது ஆதிசேஷன் ஒரு பாம்பு. ஆமா. வேற இருக்குல்ல, விநாயகர் அணிந்து குண்டலினி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு வேற தானே. நான் முருகனை பத்தி கேட்கல, முருகன் காலு கடியில் இருக்க பாம்பு யாருன்னு கேட்டேன். நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்றேன். முருகன் காலடியில இருக்கிற பாம்பு முருகன் தான். அவர் கேட்டதுக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். முருகன் காலடியில இருக்கிற பாம்பு முருகன் தான். பதில் சொல்லிருக்க, ஆனா சரியா தப்பா நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. விளக்கம் சொல்லணும். முருகன் காலக்கடியில பாம்பு இருக்கு, சரி. ஆனா அந்த பாம்பே முருகன் தான். அவரே இருக்காரு. அப்ப அவருக்கு அடியில இதுக்கு அவரை போட்டு மிதிச்சுட்டு நிக்கணும். காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போதுமே சின்ன பிள்ளைகளை பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் மண்டக்கரமா பேசக்கூடாதுடா, இப்படி தலைக்கரமா பேசுறது சின்ன பிள்ளைக்கு அழகில்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப பிரம்மனை சிறையில வச்சாருல முருகப்பெருமான். ஆமா. எதுக்காக பிரம்மனை சிறையில வச்சாரு? கையிலே மலையிலே சிவபெருமான பார்க்க பிரம்மன் போறாரு. சரி. அங்க முருகன் விளையாடிட்டு இருக்காரு. கேட்கிறாரு, என்னப்பா விளையாடிட்டு இருக்காரு? இப்ப நீங்க யாருன்னு கேட்கிறாரு. பிரம்மன் சொல்ற, என்ன வேலை பாக்குறீங்க? படைக்கிறேன். எதை அடிப்படை வைத்து படைக்கின்றீர்கள்? பிரணவ மந்திரத்தை அடிப்படை வச்சு படைக்கிறேன். எங்க பிரணவ மந்திரத்துடைய பொருளை சொல்லுன்னு சொல்ல பிரம்மன் சொல்லல. கோவப்பட்ட முருகப்பெருமாள் தலையில கொட்டி சிறை வச்சாரு திருப்பரங்குன்றத்துல. சரி, தகப்பன் சுவாமினே பேர் வாங்கினாரு. அவருக்கு சிவன் கேட்டாரு, சிவனுக்கு இவர் சொன்னாரு, அதனால தகப்பன் சுவாமி பேர் வாங்கினாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சவனாகவே இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் தலையில கொட்டது தவறு இல்லையா? அது தப்புதான். தப்புதான் தண்டனை கொடுத்தாரு சிவபெருமான். படைக்கும் தொழிலுக்கு அதிபதி பிரம்மன் அவனையே சிரசுல கொட்டி சிறையில் அடைச்சதுனால வருத்தம். அந்த வருத்தத்தினால சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? யாருக்கு? முருகனுக்கு. யாரு? சிவன். ஆமா, சிவபெருமான். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தகப்பன் பிரம்மனை கொட்டி சிறையில் அடைச்சது தவறு. செய்த தவறுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லி பாம்பா போக கடவுதுன்னு முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்தாரு. அதனால அவர் வீதியில எல்லாம் அப்படியே திரிஞ்சாரு. சக்தி பாக்குறா, என்னங்க சின்ன புள்ள செஞ்சிருச்சு, பாவம் அறியா வயசு தெரியாதனமா செஞ்சிருச்சு, இதுக்காக வேண்டி இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மண்டக்கரமா எந்த பிள்ளை இருந்தாலும் அது செய்யறது நியாயமாவே இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தானே. ஆமா, அதனால தாய்க்கு மனசு கேட்கல. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு விமோச்சனை சொல்லுங்க, என் பிள்ளை இப்படி பாம்பா தெரியக்கூடாதுன்னு சக்தி கேட்கிறாங்க. அப்பதான் இப்ப முருகனுக்காக நிறைய விரதங்கள் இருப்பாங்க சுவாமி. முருகனுக்காக முக்கியமான ஒரு விரதம் இருக்குல்ல, சஷ்டி விரதம். அந்த சஷ்டி விரதத்தை முதல் இருந்தது யாரு? எப்படியா அந்த சஷ்டி விரதத்தை? நானே கேள்வி விட்டு நானே ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் கேட்ட நீ சொல்லுமா? என் வாயை புரியுது, நீ பதில் சொல்லுவியா? சரி. சக்தி தான் முதல் முருகப்பெருமானுக்காக சஷ்டி விரதம் இருந்தாங்க.
சஷ்டி இருந்தாங்கன்னா எத்தனை நாள்? 100. அங்கிட்டு சேருங்க நீங்க. நான் மட்டும் இடையில கேட்டா நான் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லுமான்னு கேக்குறீங்க. 108 நாள் விரதம் இருந்தார். சஷ்டி விரதத்தை கந்த பெருமானுக்காக சக்தி. ஆமா சரி. அப்படி இருந்ததுனால ஆணவத்தை அடக்கி ஒரு காலடியிலேயே அவர் வச்சுக்கிட்டார். எப்ப தனக்கு ஆணவம் வருதோ அப்பெல்லாம் காலால மிதிக்க சொல்லியிருக்காரு. அது அப்படி இருந்தவர் தான் முருகப்பெருமான் பாம்பாகவே அவர் காலடியில் வச்சிருக்காரு. பாம்பா மாறினது அவர்தான். தன்னுடைய ஆணவம் விமோச்சனை பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த ஆணவ தன்னை நோக்கி வரக்கூடாதுக்காக அந்த ஆணவத்தை அவரே ஒரு பாம்பாக மாறி அவர் கீழே பாம்பா மாத்தி அந்த ஆணவத்தை மிதித்து கொண்டார். எப்பொழுதுதான் அவருக்கு ஆணவம் வருதோ அப்பெல்லாம் அந்த பாம்பை மிதிப்பாரு. ஆணவம் குறைஞ்சிடும். அப்புறம் தான் தெரியுதுல, அப்புறம் எதுக்காக இதை கேட்கணும்? இரு, எனக்கு தெரியும். கேள்வி நான் கேட்டேன். நீ தானே முருகனை கும்பிடுற. ஆமா. இப்ப முருகனை கும்பிடுற நீ உனக்கு முருகனை பத்தி தெரியாம நீ வர முடியாதுல்ல. அதுக்காக கேட்டேன். இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே பேச நினைச்சேன். நான் பப்புன்னு சொந்துச்சு உள்ள பொழுது யாரோ ஒரு அப்பா அங்கிட்ட இருந்து அர்ஜுனான்னு ஏதோ ஒரு விஷயம் கேட்டீங்க. என்ன எதுக்கு இடி இடிக்கும் பொழுது அர்ஜுனான்னு சொல்றாதான்? ஏன்னா ஒரு இடி இழுத்தா அர்ஜுனா அர்ஜுனா சொன்னோம். ஏன் அவர் ஒரு மகாபாரதத்துடைய சாதாரண. சரி, அது விளக்க நான் சொல்றேன். இப்ப கதை முறைப்படி உன்னை பற்றிய அடுத்த கட்ட விசாரணை கேட்கணும்னு நினைக்கிறேன். விசாரிக்க முதல்ல. பெண்கள் எத்தனை பருவங்கள்? 7 சுவாமி. இதை நீ வீணாக்கிற பருவ காலத்தை வீணாய் விடலாமோ அம்மா அம்மா பருவிக விதி தன்னை மருவிக விதி தன்னை மாற்றையே வராதாகும் சுவாமி சுவாமி. 7 பருவம்னு சொன்னேன். இதெல்லாம் சரிதான். இப்ப எல்லா மனிதர்களுக்கு நாக்கு ஒண்ணுதானே? எப்படிங்க? பாம்பை பத்தி நீங்க பேசுறதுனால நானும் பேச வரேன். எல்லாருக்குமே இந்த உலகத்துல நாக்கு ஒண்ணுதானே? ஆமா. பாம்புக்கு மட்டும் ஏன் ரெட்டை நாக்கா இருக்கு? பாம்புக்கு இரட்டை நாக்கு. ஆமா, பிளவுபட்டது. எடுத்துக்காட்டு நரம்புள்ள நாக்கு இருபுறமும் பேசுவோமோ. அதான் ஏன் அப்படி வந்துச்சு? சரி, நரம்புள்ள நாக்கு இருபுறம் பேசும். ஆனா எல்லா ஜீவராசியை விட பாம்புக்கு நாக்கே 2ஆ இருக்கும். ஏன் அப்படி? பிளவுபட்ட இரட்டை நாக்காக. காரணம் இல்ல. இப்படி உனக்கு பதில் தெரிஞ்சுக்கிறியா இல்ல என்ன தெரிஞ்சுக்கிறது கேக்குறியா? தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி. எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்டுக்கலாம். உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. சரி, உனக்கு தெரியுமான்னு நான் இடையில சோதனை பண்ணிக்கிறேன். பாப்போம். பிரம்மனுடைய பிள்ளைகள்ல முக்கியமான ஒருத்தர் யாருன்னா தக்கன்னு பேரு. அந்த தக்கன்ல இருந்து உருவானதுதான் அனைத்து விதமான ஜீவராசிகளுமே. அப்ப என்ன பண்ணா தக்கன் தன்னுடைய 2 பிள்ளைகள் புதல்விகளை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். யாருக்கு? காசிப முனிவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறார். அப்படி திருமணம் பண்ணி கொடுத்த உடனேயே இருவருமே மாட மாலை நிக்கிறாங்க. அங்கே ஒரு குதிரை பறந்து சென்றதாம். என்ன பறந்த போது? குதிரை. என்ன குதிரை? தேவலோக குதிரை. என்ன அது பேர்? வெள்ளை நிற குதிரை. வெண்மை நிற உச்சை சிரவஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற குதிரை பறந்து போகுது. பறந்து குதிரையை பார்த்த உடனே விண்ணதை சொல்றா, ஆகா வெள்ளை நிறத்துல குதிரை எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு என்று சொல்கிறார் விண்ணதை. கத்திரவுக்கு கோபம். ஏன்னா இவ பிள்ளை பத்திருக்கா. எத்தனை பிள்ளை? 1 பிள்ளை 2 பிள்ளையா? 1000. என் காதல பூசுத்தாதமா 1000 பிள்ளையா பெற்றா 105 நாகங்களை பெற்றார். ஈழு போறான்னு பாக்குற 105 நாகங்களை பெற்றால் கத்ரு வினதைக்கு பிள்ளை இல்ல. இந்த கோபத்தை என்ன பண்றா? கண்ணாதிரி உனக்கு போறது கருப்பு குதிரடி அப்படின்னு வீம்புக்கு சொல்ல. வினதை சொன்னா இல்ல இது வெள்ளை குதிரை தான். 2 பேருக்கும் போட்டி. சரி, இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாரோ அவங்களுக்கு எதிராளி 1000 ஆண்டுகள் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட சொல்லியாச்சு. ஆனா உண்மையிலே அது வெள்ளை குதிரை தான். ஆனா என்ன பண்ணிட்டா, சரி இவளை ஜெயிக்கணும்னு சொல்லி அவளுக்கு எத்தனை நாகங்கள்னு சொன்னேன்? பிள்ளைகள் 105 நாகங்கள். அந்த 105 கருநாகத்தையும் அனுப்புறா. அந்த 105 கருநாகங்களும் அந்த உச்சச்சரவஸ் என்ற வெள்ளை குதிரைய சுத்திருச்சு. கருநாகங்கள் சுத்தினா போய் பார்த்தா என்ன நிறத்துல தெரியும்? கருப்பா தான் தெரியும். அப்ப இது கருப்பு குதிரை என்று பொய் சொல்லி நிரூபிச்சு காட்டி வினதைய சிறையில அடைச்சிட்டா. கத்துருவாகப்பட்டவள் இப்ப அவ சிறைச்சாலையில இருக்கா. வினதை அவளை சந்திக்கிறதுக்கு கண்டகோஷிய முனிவர் வர்றார். என்ன பண்றா? ஏமா நீ அடிமையா இருக்க, என்னால உன்னை அடிமைத்தனத்தை விடுவிக்க முடியாது. ஆனா உனக்கு நான் 2 முட்டை தர்றேன். இந்த 2 முட்டையும் நீ 100 வருஷம் பத்திரமா வச்சிருந்த அப்படின்னா உன்னை இந்த சிறையிலிருந்து மீட்பதற்கு பிள்ளைய பரப்பாங்க அப்படின்னு வரம் கொடுத்துட்டார். இந்த அம்மாவும் சரி வாங்கி வச்சுட்டா. அவசரம் கொடுக்க முந்திரி கொட்டை என்ன பண்றேன்னு தெரியல.
கத்துருதேன் வினதை என்ன பண்றா 100 வருஷம் காத்திருக்கணுமா சொல்லி 50 வருஷத்துலயே அந்த முட்டையை உடைக்க எவ்வளவு நாள் தான் அந்த அம்மா பொறுமையா இருக்கும். ஆமா ரொம்ப அவசரம் தானே. அப்ப முட்டையை உடைச்ச உடனே இடுப்புக்கு கீழே ஏன்னா 100 வருஷம் வச்சிருந்ததே முழுமை பெறும். இவன் 50 வருஷம் உடைச்சிட்டா இல்லையா? அப்ப என்ன ஆச்சு போச்சு? இடுப்புக்கு கீழே எந்த ஒரு பாகமும் இல்லாமல் பிறந்தான் ஒருவன். அவன் தான் அருணன். ஆமா அவன் என்னவா இருக்கான்? தேரோட்டியா இருக்கான். யாருக்கு? இந்திரனுக்கு. மறுபடியும் பாரு, மறுபடியும் காதுல பூசத்தை பாக்குறியா? சூரிய பகவான் தேரோட்டியா இருக்கேன். ஆனா அப்பதான் தெரியுதுல ரொம்ப திமிருதாமா உனக்கு. சொல்லுங்க. சூரிய பகவான் தேரோட்டியா மாறின அதன் பிறகு 100 ஆண்டுகள் அந்த முட்டையை பத்திரமா வச்சிருந்தா வினதை. அந்த முட்டையிலிருந்து வெளியில வந்தவன் கருடன். கருடன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுடைய வாகனமாகப்பட்ட கருடன் வெளியில வர்றான். பெரியம்மா போய் கேட்க சுவாமி கருடன்ல வந்தது சரி சரி, இந்த கதை உங்களுக்கு முழுமையா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேரு. ஆழ்வார்கள் 12 பேருவா? 12 பேர் ஆழ்வார்கள்ல சரி கருடாழ்வார்னு ஒருத்தர் இல்ல. கருடாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இல்ல. ஆழ்வார்கள்ல கருடாழ்வார்னு ஒருத்தர் இல்ல. ஆனா பெருமாள் கோவிலுக்கு போனோம்னா கருடாழ்வார்னு ஒரு ஆழ்வார்கள் பாரு. ஒரு கேள்வி கேட்டா பதில முடிச்சா சொல்லு. கேள்விக்குள்ள 10 கேள்வி அடிக்கிட்டு போனீங்கன்னா நான் எந்த கேள்வி பதில் சொல்றது? கேட்ட கேள்விக்கு நீங்க பாதியை சொல்லிட்டீங்க, வேற என்ன பாதியை நான் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாதி நீ சொல்லுவியா? ஏன் பாதி நான் சொல்றேன், என்ன குறைஞ்சு வச்சு? சரியா சொல்லணும். நான் சொல்லுவேன். சரி சொல்லு. கரடி வந்தால ஆமா எப்படி ஆத்தா மீட்டான்? என்னது எப்படி ஆத்தாவை மீட்டான்? மீட்கணும்ல. அப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தேவாமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா உங்க அம்மாவை விடுதலை பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. சரி அமிர்தத்தை போய் கொண்டு வரணும்ல. இவரும் போறாரு, போர் புரிறாரு. அங்க இந்திரனையே வென்று அங்க இருந்து தேவாமிர்தத்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. சரி அங்க இருந்து பாக்குறாங்க, ஆஹா அமிர்தத்தை இவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அமிர்தத்தை எப்படியாவது கொண்டு போயிடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போயாச்சு. போகும்பொழுது சண்டை நடக்குது. சண்டை நடக்கும் பொழுது அருகம்புல்லுல அமிர்தம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிற சமயத்துல மறுபடியும் காதுல பூசுத்தாத. அருகம்புல்ல விழுந்துச்சா நாணல் புல்ல விழுந்துச்சா? புல்லுன்னா விட வேண்டியதானே சுவாமி? புல்லுனா எல்லாம் புல்லாயிருமா? அருகம்புல்ல அவ்வளவா கிழிக்காது, நாணல் புல்லு தான் கிழிக்கும். அப்புறம் அருகம்புல்ல விழுந்துச்சுனா அதிகமா இருக்கு. அருகம்புல்ல விழுந்தா நாக்குல கிழிச்சிருமா? அருகம்புல்ல சூதானமா நிக்கணும்னு யார சொன்னது உங்கள்ட்ட? உன்னையெல்லாம் சந்திக்கணும்னா கொட்ட கொட்ட முடிச்சு விடணும் போல. சரி விடுங்க. அப்ப அந்த புல்லுல போய் நாக்க வச்சு அமிர்தம்னு நக்குறதுனால துளி அந்த நாணல் புல் மீது விழுந்தது. நாணல் புல்லுல ஊசியா இருக்கும். அப்ப என்ன ஆகி போச்சு? எந்த நாணல் புல்லுல விழுந்துச்சுன்னு தெரியல பாம்புகளுக்கு. அப்ப ஏதாச்சும் ஒரு நாணல் புல்லான இருக்கணும் என்று நினைத்த நாகங்கள் ஒவ்வொரு நாணல் புல்லையும் நக்க தேவாமிர்தத்தை எடுப்பதற்காக. ஆனா நக்குன எந்த நாணல் புல்லுமே அமிர்தம் இருந்துச்சா? இல்ல. ஆனா கிழிஞ்சது நாக்கு. அப்ப பாம்புகள் அமிர்தத்தை உண்பதற்காக நாணல் புல்லை நக்கிய காரணத்தினாலதான் பாம்புகளுக்கு நாக்கு கிழிஞ்சு இரட்டை நாக்காக வந்தது. ஆமா, தாயையும் விடுதலை பண்ணிட்டாரு. நாக்கு பிளவுபட்டு போச்சு. கருடாழ்வார்னு அவருக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு? சரி 12 ஆழ்வார்கள். நீ நான் நினைச்சது ரொம்ப வினயமாத்தான் இருக்கேன். 12 ஆழ்வார்கள்ல கருடாழ்வார் ஒரு ஆழ்வார் இல்ல. ஆனால் ஆழ்வார்ல பேர் அவருக்கு. சரி அப்படி வா. இன்னொரு ஆழ்வார் கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லுங்க. சக்கரத்தாழ்வார்னு. ஆமா, சக்கரத்தாழ்வார் 12 ஆழ்வார்ல இருக்காரா? இல்ல. ஆமா, அவரை மட்டும் சக்கரத்தாழ்வார். கேள்வி பதிலாகாது. கேள்விக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் கேளுங்க. அவரு கருடாழ்வார் பேர் காரணம் என்ன? அவரை வெற்றி கொள்ளக்கூடிய வீரன் இந்த உலகத்துல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. மகாவிஷ்ணுவால வெற்றி கொள்ள முடியாதவரை கூட யார் வெல்வாராம்? கருடர் வெல்வாராம். அந்த சிறப்பு செய்ததாலதான் பேசுறதெல்லாம் சரிதான். அதுக்காண்டி இவ்வளவு பெரிய பொய் மூட்டை அவுத்து போடக்கூடாது. எதை நீ பொய் மூட்டை? அவரை வெல்றதுக்கு யாருமே இல்லைங்க. ஆமாமா, அவரை என்றுமே காப்பதானதான் ஆழ்வார்ன்ற பட்டத்தை விளங்கி கருடாழ்வார்னு கூப்பிட்டாரு. அப்பேற்பட்ட பட்டத்தை வாங்கினவர் சாதாரண ஒருத்தங்கிட்ட தோத்து போயிட்டாரு. யார்? உங்க அப்பா தோத்தாரா? ஆழ்வார் தோத்தாரா? இல்ல. எங்கேயுமே கருடாழ்வார் தோத்ததாக அதே கிடையாது. தோத்து போயிருக்காரு. சரி, இல்லாம சொல்லிக்கிட்டாங்க. அவருக்குள்ள சிறப்பு என்னமா பேசுறது? அவருக்குள்ள சிறப்பு நிறைய இருக்கு. கும்பாபிஷேகம் நடத்துறோம். கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்துற யாரு வந்தா நிறைய வரணும், நிறைய வரும். அப்ப எவ்வளவு சேட்டா இருந்தா அவரை போய் இன்னொரு ஜெயிச்சான்னா சேட்டா இல்ல உனக்கு? ஜெயிச்சிருக்கேன். அப்படிலாம் யாரும் கிடையாது. சாதாரண ஒருத்தங்கிட்ட அவர் தோத்துருக்காரு. சொல்லுங்கடா. இல்லாம நான் சொல்லுவேன். கருடன் தோத்தாருன்றியா? ஆமா. இல்ல இல்ல. அப்படிலாம் யார்கிட்டையும் கருடாழ்வார் தோத்ததாக கதை இல்ல. சரி, தெரியலன்னா நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை சொல்லுங்க. முருகன் இருக்காருல்ல, அவரை மாப்பிள வந்து கட்டிக்கிறியா? என்ன? முருகப்பெருமான் இருக்காருல்ல, அவரை மாப்பிள வந்து கட்டிக்கிறியா? விருப்பம் இல்ல. நீ கட்டாம போய் தொலை.
எனக்கு பத்தி பஞ்சாயத்து இல்ல. நீங்க மாப்பிளை பாருங்க, பார்க்காம போய் தொலைங்க, அதை பத்தி எனக்கு அவசியம் இல்ல. ஆனா சில பேர்கிட்ட வந்து சொன்னது தப்புனோம்னா ஒரு இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் நிலை தடுமாறுவார்கள். நீங்க தடுமாறுற மாதிரி தெரியல. சாதாரண ஒருத்தர் தோத்தாரு அப்படின்னா தோற்கும் பொழுது அவர் சாதாரண ஒருத்தர் தான். ஆமா, ஆனால் அவர் சாதாரணமானவர் கிடையாது. ஏன்? சிரஞ்சீவிகள் எழுதிவிட்டியா? சிரஞ்சீவினா யாரு? என்றும் அழியாமல் இருப்பவர்கள். நல்ல வேலை, ஒரு மாசம் ஒரு வழியிட்ட கேட்டேன். சிரஞ்சீவினா யாருமானா தெலுங்கு நடிகர் இருந்துச்சு. அந்த அவ்வளவு பெரிய அறிவாளிலாம் இந்த உலகத்துல வாழுது தொலைது. இப்ப சிரஞ்சீவி என்றால் 7 சிரஞ்சீவி, இறப்பே இல்லாதவர்களை நாம சிரஞ்சீவி சொல்றோம். அப்ப அப்படியான சிரஞ்சீவியாக என்றும் இந்த உலகத்துல எங்கெல்லாம் ராமாயணம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் யாரு கேட்பாங்களா? ஆஞ்சநேய பெருமாள். வாயில வந்துருச்சா? சாதாரண வர்றான் ஆஞ்சநேயர், நீ சாதாரணமான சொல்லுவியா? மிகப்பெரிய ஆளுதான் ஆஞ்சநேயர், பெரிய ஆளு. கதை நடக்கும் பொழுது அவர் சாதாரண ஒருத்தர் தான். ராமட்ட போய் வேண்டார், ஐயா ராமா, இந்த பிறவியில நீயே என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டேன், ஆனா அடுத்த பிறவியிலையும் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு ஆஞ்சநேய பெருமான். அப்பதான் ராமர் சொல்றாரு, அடுத்த பிறவியிலும் உனக்கு நான் ராவணாவே காட்சி தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு ராமர். இப்ப ராமர் அடுத்த அவதாரத்துல கண்ண பரமாத்மாவா பிறக்க இப்ப என்ன பண்றாரு? சரி, ஆஞ்சநேயனுக்கு நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம ராமனாவே காட்சி கொடுத்துருவோம் என்று எண்ணிய ராமர் என்ன பண்றாரு? கண்ணனாக இருந்த அவர் ராமனா தன்னை மாத்திக்கிட்டார். ராமனை தன்னை மாத்திக்கிட்டு ராமன் அவர் மாறினா சீதையா மாறதுக்கு ஆளு வேணுமா இல்லையா? மகாலட்சுமி தான். அப்ப அங்க இருந்த ருக்மணியை சீதையா மாத்திட்டார். மாத்தி என்ன பண்றாரு? அப்பதான் அவருக்கு சிந்தனை. என்ன சிந்தனை? ஆகா, கருடன் தன்னை விட பெரிய பலசாலின்னு திமிர் கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கான், இவன் ஆணவத்தை நம்ம அடக்கணும் என்று எண்ணிய கண்ணவர் என்ன சொல்றாரு? இங்க வாப்பா, நதிக்கிற ஓரத்துல ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கும், அந்த குரங்க நான் கூப்பிட்டதா கூட்டி வா என்று சொன்ன உடனே கருடன் என்ன பண்றாரு? நேரா போய் குரங்கு தானே அப்படி நினைச்சு, ஏ குரங்கே வா, உன்னை ராமர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னதா இல்லையா? இல்ல, குரங்க இங்க வான்னு முதல்ல சொல்ல. கோபம் ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு? கண்ணை திச்சு ஒரு அரை சப்புன்னு நில தடு மாதிரி அங்கேயே மயக்கம் விழுந்துட்டான் கருடன். இவர் மறுபடியும் குளிக்க போயிட்டார். வந்து ராமர் எழுப்புறாரு, என்னப்பா அப்படி மயக்கம் விட்டு கிடக்குறீ? என்னப்பா? ஐயா, நீ உன்னை வான்னு கூப்பிட்டேன், ஆனா என்னை அடிச்சு விட்டேன். சரி, இப்ப நீ ராமர் கூப்பிட்டாரு சொன்னியா? இல்லங்க சொல்லல. இப்ப நீ ராமர் கூப்பிட்டான்னு சொல்லு, அவன் வருவேன் என்று சொன்ன உடனே ராமன் உன்னை அழைத்தாரு சொன்னார் இல்லையா? எவனை அடிச்சானோ அதே கையில கருடாழ்வாரை ஏந்தி கொண்டு சென்று ராமரத்தை விட்டாராம் ஆஞ்சநேய பெருமான். அப்ப கருடனுக்கு தன்னை விட பலசாலி யாரும் இல்லைன்னு இருந்த அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக ராமனாக மாறி ஆஞ்சநேயனை வைத்து கருடனுடைய ஆணவத்தை ஒழித்தாராம் கண்ண பரமாத்மா. அப்ப எப்பொழுது மனிதர்களுக்காக இருந்தாலும் தேவர்களுக்காக இருந்தாலும் ஆணவம் வரும் பொழுது அடக்குவதற்கு இறைவனே உத்தேசம் செய்வார். வந்தது காரணம் சுவாமி எத்தனை நாம சொல்லுவாங்க உனக்கு வந்தது காரணம் பிடிக்கலன்ட்டு அல்ல பகலை மீண்டும் அவஸ்தையை விடுத்து இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சுவாமி? இவ்வளவு நேரம் பேசுனீங்க, சரி, அது என்ன கூட்டி கொடுக்குறோம்னு கேக்குறீங்க ஒரு நாரதரை பார்த்து? அப்ப கூட ரோசப்படாம தான் நிக்கிறார் உங்களுக்கு. இல்லம்மா, இப்படிதான் நான் இல்ல, எனக்கு கோவம் வந்தது. சரி, பச்சை பிள்ளை போனா போதுன்னு நான் விட்டேன். ஆனா இப்பதான் என் தன்மானத்தை நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. சாதாரண காட்டு வாழ்ற பிள்ளை எவ்வளவு வாய் துணுக்கு இருந்தா இந்த வார்த்தை சொல்லலாமா? படி உங்க அப்பா உங்க அண்ணன் அப்படித்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? சரியில்லைங்க, அது என்ன பேச்சு? பாடுறிய பேசுறிய, சரி, அவர் கேட்டாக்கு நீங்க பதில் சொன்னீங்க, நீங்க கேட்டாக்கு அவர் பதில் சொன்னாரு. பாடு, நீங்க கலை பாட்டு, சரி, கூட்டி கொடுக்கணும் எப்படிமா கேட்கலாம்? அவர் யாரு தெரியுமா? நினைச்ச நேரம் ஈரேல் நம்ம போக முடியுமா? முடியாது.
18 புராணத்துல உள்ளவர். அவரை பார்த்து கூட்டி கொடுக்குறோம்னு சொல்றியா? எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணவர். இவ்வளவு ஏமா மகாலட்சுமி அந்த புறத்துக்கு அனுமதி இல்லாம போக கூடியவர். நீங்க நானும் போக முடியாது. அவ்வளவு பெரிய முனிவரை பார்த்து கூட்டி கொடுக்குறோம்னு கேக்குறீங்க. அவ்வளவு கேட்கலாமா? கேட்க கூடாது. அவ்வளவு பேசுறீங்களா? பாடுறீங்களா? வாய்கிலிய யார் காரணம்? யாரு? அவங்க அம்மா கலைவாணி. உலகத்துக்கே கல்வியை கொடுக்குறா அவங்க அம்மா கலைவாணி. அவங்க பிள்ளை அவரு. அவரை பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அவரை போய் கூட்டி கொடுக்குறோம்னு கேக்குறியாமா? அப்பா தகப்பா, உங்களுக்கு கொரோனா வரைக்கும் மாணவர்களை சோறு போட்டு கூட்டியாந்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செய்யறாரு. ஏப்பா அந்த அம்மா ஒரு தடவை கேட்டுச்சு, அதுவே யாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்க 9 தடவை இதைத்தான் தாத்தா அவரை நொறுக்கி முடிய வைக்க கீழே வச்சிருங்க. இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக வணக்கம் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்பதை நாரதம் அல்ல, இது பிரம்ம முடிச்சும் அல்ல, திருமணம் முடிச்ச காட்சியதே சத்தியம் சத்தியம். முருகா, ஞான பண்டிதா, தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கிறேன். பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற. பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கிறான்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு இந்த பொண்ணா சொல்லுமா? அப்படி சொல்றது பெண்ணுக்கு அழகா? ஆனா நீங்க பிடிக்கல இப்பெல்லாம் அப்படி இல்ல. நான் கட்டுனா அவனை தான் கட்டுவேன், இல்லாடி செத்து போயிடும் அவனோட ஓடிடுதுங்க. ஆனா நீங்க பாருங்க, நாரதட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க பாருங்க, அப்படி சொல்றதா நல்லது. நீங்க ஒருவேளை அவசரப்பட்டு முருகனா எனக்கு புருஷனா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த நாரதர் உங்களை என்ன நினைச்சிருப்பாரு தெரியுமா? என்ன நினைச்சுப்பாரு? பாவம் வள்ளியம்மா காட்டுல காஞ்சி வச்சுதான் கிடக்கும் போல. இந்தாருங்க மைக்க கீழே வச்சிருக்கேன். என்ன எல்லாமே ஏட்டிக்கு முட்டியா போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல, பெத்தவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு தெரியாத இன்னாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா விஷயத்திலையும் பெத்தவங்களை எதிர்பார்க்கிறான். மாப்பிள்ளைங்கிற விஷயத்துல நம்ம வாட்டில் அவர் பின்னாடி போறோமே, போனதுக்கு அப்புறம் தாண்டி தெரியும். அவனே கேட்பேன், நீ அன்னைக்கே உங்க அப்பா ஆத்தா பேச்ச கேட்காம தானே ஏன் முன்னாடி ஓடி வந்த போடிகளை போய் துணியத்தை ஓடிமே, அங்கே போய் மகாராணி மாதிரி வச்சுக்கான்னு நினைப்போம். வேலைக்காரி மாதிரி கிடக்கணும், தேவையாது. வாருங்கள் முருகா, இந்த பெண்மைக்கு விமோச்சனம் தாருங்கள் முருகா. அந்த எண்ணத்தை அத்தோட விட்டுறலாம்.